ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூற்றுக்களில் பார்ட் 2. அதாவது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம் கூற்றுக்கள்ற பார்ட் 1 பார்த்துருக்குறோம். இது கூற்றுக்கள்ற பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் இப்போ அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இப்படிப்பட்ட கொஷின்ஸுகள் உதாரணமாக 2000 ஆண்டுகளுக்கு 2001 ஆண்டு அப்படியான சம்டைம்ஸ் சில பேப்பர்ஸில் வந்ததாக தான் இருக்குது தவிர மற்றும்படி அதுக்கு பிறகு 1-2 தான் இருக்கும். மற்றது மேக்சிமம் இப்போ நடந்தது இப்போ 2025, 2022, 2023 பெருசாக இப்படிப்பட்ட கொஷின்ஸும் வேலை இல்லை. இது எப்படிப்பட்டன்னு சொன்னால், இது இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கூற்றுக்கள் முடிவுகள் ஒரு செக்ஷன். அதே மாதிரி தான் இந்த கூற்றுக்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். உங்களுக்கு கூற்றுக்கள் 1 அது விளங்கியிருக்க முடியும். கூற்றுக்கள் 2 பொறுத்த மட்டும் இது ஒரு கணக்கொண்ட தந்து அதை வச்சு மேக்சிமம் செய்கிற மாதிரி. கணக்கொண்ட தந்துன்னு சொல்லக்குள்ள இப்போ உங்களுக்கு இந்த பார்த்தாவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய பண்ணிக்கிறேன். இப்போ அதாவது இப்போ கணக்குன்னு சொன்னால் கணக்கத்தார இல்லை, பிரசினங்கள். உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுல புக்ஸ் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க, இந்த பிரசினம் தீர்த்தல், சில கணக்குகள் இந்த தீர்வுகளை தீர்த்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது எப்படின்னு சொன்னால், அது இப்போ ஒரு கணக்கு மாதிரி தான். அதாவது இது பார்த்தவங்களுக்கு வசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க என்ன சொன்னால், இப்போ பின்வரும் ஒவ்வொரு வினாவின் கீழேயும் பிரசினம் ஒன்றும் அந்த பிரசினத்தை தீர்ப்பதற்கு பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படும் ஏபி என்ற வாரான கூற்றுக்களும் தரப்பட்டுள்ளன. இந்த தரப்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த இரு கூற்றுக்களுள் ஏ என்ற கூற்று உள்ள தகவல் மட்டும் பயன்படுத்த போதும் என்று இலக்கம் 1. நம்ம இதை பார்த்த மாதிரி தான். நம்ம கூற்றுக்கள் முடிவுகள்லயோ பிற கூற்றுக்களே 1 2 2 2 2 இல்லாட்டி 4 அப்படின்னு சொல்லி பார்த்த முடியாது. அதே டாபிக் தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட கணக்குகள் இப்போதைக்கு நம்ம வாரலை இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுன்றதுக்காக ஒரே ஒரு கணக்கு தான் எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இதில் சும்மா நம்ம மீனக்கட்டு டைம் வேஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அறியுமா வராது. இப்படி வந்தால் எப்படி செய்கிற என்று சொன்னால், இப்போ பிரசினம் சொல்லி ஒரு செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க, நிறுவனம் ஒன்றிலே கடமையாற்றும் சிரேஷ்ட ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் கனிஷ்ட ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் என்ன என்று கேட்டிருக்காங்க. இதுதான் பிரசினம். பிரசினம் என்றானேதான் அப்போ கணக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ விகிதம் என்ன என்றதான் கொஷன். சரிதானே? அது விளங்க தானே? ரைட். இப்போ இப்படி சம்டைம் அதாவது இப்போ அந்த கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அடுத்த வருடத்திலே கனிஷ்ட ஊழியர்கள் 5 பேர் சிரேஷ்ட ஊழியர்களாக நியமிக்கப்பட்டால், கனிஷ்ட ஊழியர்கள் 5 பேர் சிரேஷ்ட ஊழியர்களாக நியமிக்கப்பட்டால், சரியா, கனிஷ்ட ஊழியர்கள் சிரேஷ்ட ஊழியர்களாக நியமிக்கப்பட்டால் சிரேஷ்ட ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் கனிஷ்ட ஊழியர்கள் எண்ணிக்கைக்கும் ஒன்றுக்கொன்று சமனாகும் என்று சொல்லியிருக்காங்க. சும்மா நான் போட்டு காட்டுறேன். சரியா? ரைட். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணிக்கைக்கு சமனாகும் என்று தான் சொல்லியிருக்காங்க. தவிர விகிதத்தை பற்றி ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ அடுத்த கூற்று வீல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, 40 உள்ள மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் மேலும் சிரேஷ்ட ஊழியர்கள் 5 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டால் சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட ஊழியர்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் எத்தனையாம் 4:5 என்று சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பி என்ற கூட்டில் விகிதம் என்றது சொல் வந்துட்டு விகிதத்தை தந்திருக்காங்க 4:5. அப்போ அதை என்ன செய்யும், அது அப்போ இங்கே பி மட்டும் என்று சொன்ன எத்தனை விட இலக்கம் வரும்? 2 தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்கும். 2ன்னு சொன்னால் நம்பர் 2. பி மட்டும் சரியா 2 போடணும், ஏ மட்டும் சரியா 1 போடணும், ஏ பியும் சரியா 3 போடணும், 2மே சரியில்லைன்னு சொன்னால் 4 போடணும். ஓகே தானே? ரைட். இப்போ அதாவது இப்போ இதில் இப்படி ஒன்று ஒரு கணக்கு ஒரு நம்ம பெருசாக இருக்கிற கொஷின் மாதிரி இப்போ 4:5 என்று இருக்கிறது ஒரு விகிதம். இதை இப்போ சம்டைம் நம்ம செஞ்சு பார்த்து போடலாம், இல்லை இப்படி சம்டைம்ஸ் கேள்வியே தந்திருக்கலாம். சில நேரம் நம்ம கணக்கு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இப்படியான இது அநேகமாக கேட்கப்படுறது வங்கி கணக்குகள். அதாவது நான் சொல்றது அதாவது பேங்கிங் எக்ஸாம் வரும் இல்லையா, பேங்கிங் எக்ஸாம் மற்றும்படி வினைதாண்டல் பரீட்சைகள் வரும். அதாவது இப்போ இந்த கணக்கு உத்தியோகஸ்தர்கள் அப்படி வினைதாண்டல் பரீட்சைகள் இபி எக்ஸாம்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மெக்ஸோட சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு அப்படிப்பட்ட எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி தான் இப்படியான கேள்வி வரும். இப்போ நம்மளை பொறுத்த டீச்சிங் எக்ஸாம் ஆர்ட்ஸுக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் 100% வராது. சரிதானே? ரைட். ஓகே. அதுக்காக நான் உங்களுக்கு இதில் மினக்கடலை இப்படித்தான் அந்த அப்படிப்பட்ட செக்ஷனோட இது கூட பேங்கிங் எக்ஸாம்களுக்கு மற்றது அந்த இபி எக்ஸாம், அதாவது எல்லாமே காமர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிபிஏ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர அந்த ஒரு செக்டர் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இது. சரியா? ரைட். ஓகே. இப்போ நம்ம இதோட இதை ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த இன்னொரு நியூ சாப்டரோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. பாய்.